ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கட்டி பெருங்காயங்கிறனால இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன். இது வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் நான் கட்டி பெருங்காயங்கிறனால போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடி பெருங்காயத்தூள்னால் நம்ம தாளிக்கிறப்ப போட்டாலே போதும். உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தேங்காயெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இப்போ போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் தேங்காயெலாம் நல்லா வதங்கி வரட்டும். புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி மசியறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாலாம் வெந்து வந்துருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா போட்டதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டங்காட்டி தண்ணியை ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டில் நல்லா அரைச்சி பத்தலைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கடாயிலே மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஜீரகம் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம். இது கூட ஒரு 5-6 பூண்டை நான் ரஃப்பாக சாப் பண்ணி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா நம்ம வதக்கிறப்ப போட்டுக்கலாம். பொடியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச மசாலாவை போட்டு நல்லா ஒரு கலக்கி 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சது தான். இப்போ வெண்டைக்காவும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டே நல்லா வெந்துருச்சு, வதங்கி வந்துருச்சு. நான் கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்பு கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். தேன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம மறுபடியும் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதனால் நான் அளவாக ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. மசாலா எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். மிளகாத்தூளும்
மல்லித்தூள் போட்டாலே போதும். இங்கே பாருங்கள், 2 நிமிஷத்தில் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வெல்லம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம புளிப்பு காரத்துக்கு இது பேலன்ஸ் பண்ணிடும். ரொம்ப சூப்பராக திக்காகிடுச்சு பாருங்கள். இன்னும் இறக்கி வச்சா இன்னும் திக்காகும். இது சாப்பாடு, இட்லி, தோசைக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. சுட்ட பப்படம் கூட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை பொரியலும் சிப்ஸும் தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புளிக்குழம்பு காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் ஒன்று தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.